இந்த மாடல் நானோ பனானாவோட கில்லர் மாடல்னு சொல்கிறாங்க. ஆமாங்க, நானும் பார்த்தேன். நானோ பனானாவோட சில டெக்னாலஜிஸில் நல்லா தான் இருக்குது. இந்த ரெண்டு மாடலில் என்னென்ன டெக்னாலஜிஸ் இருக்குன்னு ஒரு சின்ன கம்பேரிசன் பண்ணலாம். இந்த மாடலோட பேர் என்னென்னா SeaDreams 4.0. இது லான்ச் பண்ண கம்பெனி பேர் ByteDance. இது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக் தான். ரெண்டு மாடலுமே மல்டி மாடல் ஏஐ மாடல்ஸ் தான். SeaDreamஸில் டெக்ஸ்ட் டு இமேஜ் ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, அதே மாடலில் இமேஜ் எடிட்டிங்கும் பண்ண முடியும். இந்த SeaDream மாடல் நானோ பனானா மாதிரியே ஸ்பேர்ஸ் MOE ஆர்கிடெக்சர் மாடல் தான். பட் டிசைனில் தான் ஒரு சின்ன ப்ரியாரிட்டி டிஃப்ரென்ஸ் இருக்குது. SeaDreams 4.0ல் இமேஜ் ஜென்ரேஷனுக்கு யூனிஃபைடு ஜென்ரேஷன் ப்ளஸ் எடிட்டிங் இருக்குது. ஆனால் நானோ பனானாவில் ஐட்ரேட்டிவ் ரீஃபைன்மெண்ட் இருக்குது. யூனிஃபைடு ஜென்ரேஷன் ப்ளஸ் எடிட்டிங்னா என்னென்னா சிங்கிள் மாடலில் இமேஜை ஜென்ரேட் அப்புறம் எடிட்டிங்கும் பண்ண முடியும். ஐட்ரேட்டிவ் ரிஃபைன்மெண்ட்னா என்னென்னா இனிஷியலாக இமேஜை க்ரியேட் செஞ்சு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிஃபைன் பண்ணும். SeaDreams 4.0ல் இதுதான் முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட். இதில் 6 ரெஃபரன்ஸ் இமேஜஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அப்புறம் ஒரே நேரத்தில் 9 இமேஜஸ் வரைக்கும் ஜென்ரேட் பண்ணலாம். யூஸ்வலி நானோ பனானால ஒன்று இல்லாட்டி கொஞ்சமான இமேஜஸை பெர் ஸ்டெப்பு தான் க்ரியேட் பண்ணும். அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் இம்ப்ரூவ்மெண்ட் தான் பண்ணும். SeaDreamல 2K 4K ரெசல்யூஷனில் இமேஜஸை ஸ்பீடாக அதாவது 1.8 செகண்ட்ஸில் ஜென்ரேட் பண்ணும். ஆனால் நானோ பனானா 1024:1024 ரெசல்யூஷனில் இமேஜஸை நல்லா தான் ஆப்டிமைஸ் பண்ணும். அதாவது ஹை ரெசல்யூஷன் இமேஜஸை ஸ்பீடாக ஜென்ரேட் பண்ண முடியாது.